வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போட ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ஓப்போ A77s தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போ A77s வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் ரேம், அப்புறம் 33 வாட் சூப்பர் ஹூக், அப்புறம் வந்து 50MP ஏஐ டூயல் கேமரா, அப்புறம் வந்து அல்ட்ரா லீனியர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8+128. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்ல தான் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சார் வேல்யூன்னு வரையில பார்த்தீங்கன்னா ஹெட் சார் வந்து 1.106, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.699. சரி, ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பிளாக் பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த குட்டி பிளாக் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம். ஸோ கேஸ், பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் சிம் இஜெக்டர் டூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா தான் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ வாட்ஸ்னு வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 11 வோல்ட்ஸ், அப்புறம் 3 ஆம்ஸ். அப்புறம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுத்துப்போம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ A2Z மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான தீபாவளி ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து 10,000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஒரு ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 ருபீஸ் வரைக்கும் 15 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 15,000 ருபீஸ்க்கு மேலே வந்து ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே 5,000 வர்த்துள்ள ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போட் இயர்பட்ஸுமே வந்து கிஃப்டாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து செம சூப்பர்பான ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெத்தட்ஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லெதர் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சொல்லுவேன். ஸோ லெதர் பார்த்தீங்கன்னா கிளாஸோட பிளாஸ்டிக்கோட பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிடலாம். அதான் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வெயிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 187 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸி டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து செப்பரேட் பட்டன்ஸாக வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. அப்புறம் செகண்டரி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர் பீஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.56 inch. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து வெறும் HD+ தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD+ பேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்பிளே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து பார்ப்போம்.
ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை இல்லைனா வந்து ஸ்டாண்டர்ட் 60 Hz வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் கலர் மோட், ஸோ 2 மோட் வந்து கொடுத்துருக்காங்க, விவிட் அப்புறம் நேச்சுரல். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சருமே வந்து இந்த ஃபோனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கணும். ஒன்று AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைனா வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வர ஓப்போ ஃபோன்ஸில் மாதிரி இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6 nm பில்ட் பண்ண snapdragon 680 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ snapdragon 680 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி லெவல் ப்ராசர். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஒர்த்தே வந்து கிடையாது. ஸோ இவங்க அட்லீஸ்ட் இப்போ புதுசாக லான்ச் ஆன MediaTek Helio G99 ஆச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். அப்புறம் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 4G ப்ராசர். அதனால இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5G சப்போர்ட் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வாங்க போகிற ஒரு புது ஃபோன் வந்து 4G ஃபோனாக இருந்தீங்கன்னா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் ஸ்டோரேஜ் டைப்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா ஸ்பீடான UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LPDDR4X RAM தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்ல வந்து அவைலபிளாக இருக்குது, 8+128. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்டர்னல் ரேம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 5GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 13GB ரேம் வரைக்கும் இருக்கும். அதனால ரேம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நல்லாவே வந்து இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HD+ தானே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா பவர் வந்து சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா குயிக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அபர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் f2.4 அபர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி f2 அபர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட், எக்ஸ்ட்ரா HD, பனோராமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ஸ்டிக்கர், டெக்ஸ்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் இது வரைக்கும் ஷூட் பண்ண முடியுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேட்லி நம்மளால வந்து 1080p வரைக்கும் தான் அதில் வந்து ஷூட் பண்ணிக்க வந்து முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படின்னு நம்ம வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா செம லவுடாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கலர் வாய்ஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ளோட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் இதில் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் ஓஎஸோட வெர்ஷன் எதில் இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ கலர் ஓஎஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.1 வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,000 rupees இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 18,000 rupees இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா வந்து ஆவரேஜாக வந்து இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸும் டிஸ்பிளேவும் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து இவங்க வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.